வர்த்தகரான வர்த்தமான மகாவீரர் பவாபுரி நகரத்தில் அரசனின் அரண்மனையில் தங்கியிருந்த போது அங்குள்ள மக்களுக்கு அறிவுரை வழங்கினார். இரவு முழுவதும் நடைபெற்ற இந்த சொற்பொழிவு விடியற்காலையில் முடிவடைந்தது. இதனால் மக்கள் தங்கள் வீடுகளுக்கு செல்லாமல் ஆங்காங்கே உறங்கிவிட்டனர். மகாவீரரும் தனது இருக்கையிலேயே வீடு பெயர் அடைந்திருந்தார். பொழுது விடிந்ததும் விழித்து பார்த்த மக்கள் மகாவீரர் வீடு பெயர் அடைந்திருந்ததை கண்டு தகவல் அரசனுக்கு தெரிவிக்கப்பட்டது. அந்த அரசன் மற்ற அரசர்களோடு யோசனை செய்து உலகத்திற்கு ஞான ஒளியாக திகழ்ந்த மகாவீரரை மக்கள் நினைவு கூர்ந்து வழிபடும் பொருட்டு அந்த நாளில் வீடுதோறும் விளக்குகளை ஏற்றி வைத்து விழா கொண்டாடும்படி செய்தான். மகாவீரர் விடியற்காலையில் வீடு பேறு அடைந்ததால்தான் தீபாவளியும் விடியற்காலையில் கொண்டாடப்படுகிறது என்கிறார் சீனி வேங்கடசாமி. சமணர்களின் இந்த பண்டிகை